இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதோடு சேர்ந்து மற்ற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். என்ன இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம்னா, பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களிலே இந்த வசனமும் ஒன்று. இதனுடைய கருத்துக்களை ஒரு சிலர் தவறாக புரிந்து கொண்டு தவறாக ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன, இதுல அமர்ந்திருக்கக்கூடிய உண்மையான கருத்து என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவத்திலே ஆராதனையை பற்றிய ஒரு தவறான கருத்து அல்லது ஒரு தவறான புரிதல் காணப்படுகிறது. ஆராதனை என்றாலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த ஆராதனை அதுதான் ஆராதனை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அடுத்தது ஆராதனை என்றால் பாடல் பாடுவது, கரங்களை உயர்த்துவது, கரங்களை தட்டுவது, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லுவது, இதுதான் ஆராதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆராதனையிலே ஒரு பகுதி. எது? இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது, பாட்டு பாடுறது, கையை உயர்த்துறது, ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்றது எல்லாமே ஆராதனையில ஒரு பகுதி. ஸோ அப்போ ஆராதனை என்ன என்ன அப்படின்றத நம்ம இந்த ரோமர்ல இருக்கிற வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி இந்த ரோமர்ல இன்னொரு வசனம் இருக்குது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா என்ன தெரியுமா? உலகத்துல எல்லாரும் பட்டு சாரி போடுறாங்க, கிறிஸ்தவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? பட்டு சாரி போடக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்க நகை போடுறாங்க, கிறிஸ்தவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? நகை போடக்கூடாது. இதுதான் என்னது? உலகத்துக்கு ஒத்த வேஷம். உலகத்துல இருக்கிறவங்க மேக்கப் போடுறாங்க, கிறிஸ்தவங்க என்ன பண்ணக்கூடாது? மேக்கப் போடக்கூடாது. இதுதான் என்னது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த 2 வசனங்களையும் நம்ம இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த வசனத்தை வாசிட்டு ரோமர் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். சோ ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம், அதை நாம் கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. சோ இந்த 2 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆராதனை குறித்தும், அப்புறம் ஒரு கிறிஸ்தவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்தும் இதுல சொல்லியிருக்கிறார். இப்ப பொதுவா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை 2 பகுதியாக பிரிக்கலாம். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுற நிருபங்களை 2 பகுதியா என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். ஒரு பகுதிக்கு பேரு ஆர்த்தோடாக்சி. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, நான் அதை என்னன்னு விளக்குறேன். ஆர்த்தோடாக்சி. இன்னொரு பகுதிக்கு பேரு ஆர்த்தோபிராக்சி. ஆர்த்தோடாக்சி, ஆர்த்தோபிராக்சி. இப்போ ஆர்த்தோடாக்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேத போதனைகள், அதாவது தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நம்முடைய நிலைமை என்ன நிலைமை, ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், இந்த காரியங்கள்லாம் எதுல வரும்னா ஆர்த்தோடாக்சி அப்படின்றதுல வரும். ஆர்த்தோபிராக்சி அப்படின்னா நாம் ஒரு கிறிஸ்தவராக என்ன செய்ய வேண்டும், நாம் ஒரு கிறிஸ்தவராக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சோ சுருக்கமா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா, தேவன் என்ன செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும். இப்ப நிறைய பேர் எதை மட்டும் பிடிச்சுக்கிறாங்கன்னா, தேவன் என்ன செய்தார் அதை மட்டும் தான் என்ன பண்றாங்க? பிடிச்சுக்கிறாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் என்ன பண்ணுவதில்லை? அக்கறை காண்பிப்பதில்லை.
அதுலயும் அதிகமா மறுபடியும் எதை பத்தி சொல்றாங்கன்னா, தேவன் நமக்கு இதை செய்திருக்கிறார், இன்னும் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், செய்வார், இன்னும் நமக்கு செய்து கொண்டே இருப்பார். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன், ஆண்டவர் செய்யறத என் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டே இருப்பேன், ஆண்டவர் கொடுக்கறத வாங்கிட்டே இருப்பேன். இப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதனை என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. இப்போ ரோமர் நிருபத்தை பவுல் எழுதுவதற்கான ஒரு காரணம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா என்ன சொல்வாங்க அப்படின்னா, ரோமர் சபைய பவுல் ஆரம்பிக்கல, நிறுவல. ஆனா ரோம சபையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பவுல் காதுக்கு வருகிறது. பவுல் ஒரு அப்போஸ்தலன், அவர் ஒரு அதிகாரம், தேவனால் அதிகாரம் பெற்றவர் என்ற ஒரு தகுதியை உடையவராய் இருக்கிறபடினாலே அந்த ரோம திருச்சபைக்கு இந்த நிருபத்தை என்ன பண்றாரு, எழுதுகிறார். சோ என்ன, ஏன் இவர் எழுதுவதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரோம சபை ஒரு காலகட்டத்திலே அது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ ரோம சபை ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ரோமாபுரி திருச்சபையிலே அதிகமானோர் யூத கிறிஸ்தவர்கள், யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அதிகபட்சமாக ரோம திருச்சபையில இருந்தார்கள். அப்புறம் கொஞ்சமா யூதர் அல்லாதவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரோம திருச்சபையில இருந்தாங்க. அப்போ சபை நடந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்த ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா, யூதர்கள் யாருமே ரோமாபுரியில என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போடுறார். அப்போ அந்த கட்டளை போட்ட உடனே ரோமாபுரியில இருந்த எல்லா யூதர்களும் என்ன பண்ணிடுறாங்க, ரோமாபுரியை விட்டு இடம் பெயர்ந்து போய் விடுகிறார்கள். அப்படி இடம் பெயர்ந்து போகும்போது யாரும் சேர்ந்து போயிட்டா, திருச்சபையில இருந்த யூத கிறிஸ்தவர்களும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது, மாதமோ காலமோ வருஷமோ நமக்கு தெரியாது. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, யூதர்கள் மறுபடியும் ரோமாபுரிக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு சட்டம் என்ன பண்ணப்படுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, யூத கிறிஸ்தவர்கள் எங்க வராங்க, ரோமாபுரிக்குள்ள வராங்க. அப்போ மறுபடியும் அவங்க வரும்போது இந்த இடைப்பட்ட காலத்துல கொஞ்சமா இருந்த யூதர் அல்லாத கிறிஸ்தவங்க இப்ப என்ன மாறிட்டாங்க, அதிகமாயிட்டாங்க. இப்போ சபைக்குள்ள வந்து பார்க்கும்போது யூதர் அல்லாத கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ யூதராய் இருந்து கிறிஸ்தவராய் மாறினவங்களுடைய எண்ணிக்கை எப்படி ஆயிடுச்சு, குறைவாய் இருக்கிறது. அப்ப அவங்களும் சபைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. யாருடைய எண்ணிக்கை ஜாஸ்தி, யூதர் அல்லாதவங்களுடைய கிறிஸ்தவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. இப்போ என்ன பிரச்சனை ஆகுது, யூத கிறிஸ்தவர்களுக்கும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வருது, நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இப்ப இந்த பிரச்சனைய சரி செய்வதற்காக என்ன பண்றாரு, பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்போ அந்த நிருபத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு பக்கம் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களை பற்றி என்ன பண்ணிட்டே இருப்பாரு, எழுதிட்டே வருவாரு. இன்னொரு பக்கம் யூத கிறிஸ்தவர்களை பற்றி என்ன பண்ணிட்டே வருவாரு, எழுதிட்டே வருவார். அப்போ யூத கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு பக்கம் வரும், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு பக்கம் வரும். அப்ப இது ரெண்டுமே மாறி மாறி வரும். அதை நம்ம வாசிக்கும் போது கொஞ்சம் எது யூதர்களுக்கு எது யூதர் அல்லாதவர்களுக்குன்றதை என்ன பண்ணணும், நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன இவர் சொல்ல வரார் அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே பொதுவா என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவனை விட்டு என்ன பண்ணிட்டீங்க, தூரம் போயிருந்தீங்க. நீங்க தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு தகுதி இல்லாதவங்களா என்ன பண்ணீங்க, இருந்தீங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருபையாக அவர் தம்மிடத்திலே உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், இணைத்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். ஒரு காலத்திலே நீங்கள் பாவிகளாய் இருந்து தேவ கோபத்துக்கு ஆளாக இருந்தீர்கள், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ தேவனுடைய கிருபையினாலே நீங்க என்ன இருக்கிறீங்க, நீதிமான்களாக மாறி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். அப்புறம் நீங்க பாவ மனிதன் மரித்து இப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கிறீங்க, புது மனிதனாக பிழைத்திருக்கிறீங்க. இப்போ பாவத்துக்கு நீங்க மரிச்சிருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. அப்புறம் எல்லா விதமான சட்ட திட்டங்களுக்கும் நீங்க முன்னாடி கட்டப்பட்டிருந்தீங்க, இப்போ கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, கட்டப்பட்டிருக்கிறீங்க. அப்புறம் நீங்க இப்ப ஒரு ஆவியின் வாழ்க்கை வாழ்றீங்க,
கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆவியில நீங்க என்ன பண்றீங்க? வாழ்றீங்க. நீங்க பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ள இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மகிமையின் எதிர்காலத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? பெற்று அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதனால நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறந்தவர்கள் என்றெல்லாம் என்ன பண்றாரு? சொல்றார். சோ அப்போ பாவி ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்போ எங்க எங்க போறீங்க? மகிமையை அடைய போறீங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுக்கு இடையில நீங்க ஒரு சில உபத்திரவங்களை நீங்க என்ன பண்றீங்க? அனுபவிக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்போடு, சமாதானத்தோடு, தாழ்மையோடு, கீழ்ப்படிதலோடு என்ன பண்ண வேண்டும்? இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய அதிகாரங்கள்ல அவர் என்ன பண்றாரு? எழுதுகிறார். சோ இஸ்ரவேல் ஒரு சிலர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் இஸ்ரவேலரும் என்ன பண்ணுவார்கள்? ரட்சிப்பை அடைவார்கள். ஆகவே அதே நேரத்துல யூதர் அல்லாதவர்களும் எப்படி ஒரு மரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறாரோ அது போல கிறிஸ்து மூலமாக தேவனுடைய குடும்பமாக என்ன பண்ணிட்டாங்க? இணைக்கப்பட்டுட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்றார். சரி, இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு தான் 12வது அதிகாரத்துல ஒரு கிறிஸ்தவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். சோ அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் என்னது? ஆர்த்தோ டாக்ஸி. தேவன் நமக்கு என்ன செய்தா. 12ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னது? ஆர்த்தோ பிராக்சி. அப்படின்னா என்ன? நாம் ஒரு கிறிஸ்தவராக எப்படி வாழ வேண்டும். சோ இப்ப பாருங்க, 12வது அதிகாரத்தினுடைய முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்படி இருக்க. அப்படின்னா என்ன? எப்படி இருக்க? 11 அதிகாரத்திலையும் நிறைய விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். நீங்க எப்படி இருந்தீங்க? கிறிஸ்து உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? நீங்க இப்ப பாவ மனுஷன் மரிச்சிட்டீங்க. இப்ப கிறிஸ்துவ கூட என்ன பண்ணிருக்கிறீங்க? உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க பாடு அனுபவிக்கிறீங்க. நித்திய ராஜ்யத்தை என்ன பண்ண போறீங்க? பெற்றுக்கொள்ள போறீங்க. இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இப்படி இருக்க, அப்படி இருக்க சொல்லிட்டார். இப்போ நீங்க எப்படி இருக்கணும்? அததான் இப்ப என்ன பண்றாரு? சொல்ல வர. சோ முதல்ல என்ன சொல்ல வராரு? சகோதரரே. சோ இப்போ நம்ம சகோதரரேன்னு சொன்ன உடனே நம்ம இப்ப என்ன கூட சகோதரிகள்லாம் இது யாருக்கு சொல்றாரு? சகோதரருக்கு மட்டும் சொல்றாரா? இல்ல, சகோதர சகோதரிகளே. ஏன்னா அந்த காலத்துல ஆண்களுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தது? அதிகமா இருந்தது. இன்னைக்கு எதுனாலுமே என்னதான்? ஆண் பெண் எல்லாரையும் சேர்த்துதான். அதாவது ஒரு என்ன சொல்லுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்துல ஆண் பெண் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? சமநிலையிலே பாவிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம பைபிள்ல எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. சோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல சகோதரரே அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா சகோதர சகோதரிகளே அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, சோ என்ன சொல்றாரு? அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ என்ன சொல்றாரு? உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், உங்கள் சரீரங்களை நீங்க என்ன பண்ணுமா? பரிசுத்தமான ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். சோ முதல்ல அவர் கேட்கிறது, உங்க சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுங்க? ஜீவ பலியாக என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. இப்ப ஜீவ பலின்னு சொன்னா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கணுமா? இல்ல சரீரத்துல ஒரு பகுதியை மட்டும் ஒப்பு கொடுக்கணுமா? சொல்லுங்க. சரீரம் முழுவதும் சொல்லணும்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. இப்ப யூதர்களானாலும் சரி, யூதர் அல்லாதவரானாலும் சரி, 2 பேருக்குமே சொல்றாரு, உங்க சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. சரீரம் என்று வரும்போது வெறும் சரீரம் மட்டும் இருக்குமா? நம்முடைய அறிவு, சித்தம், உணர்வு எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? சரீரம். அப்போ நம்முடைய முழுமையை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக என்ன பண்ணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இதுல பாருங்க, அவர் சொல்றாரு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. அப்போ நம்முடைய சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா?
பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப பரிசுத்தமான ஜீவ பலினா என்ன அர்த்தம்? என்ன எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க? இந்த சரீரத்தின் மூலமாக என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இந்த சரீரத்தின் மூலமா என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அப்படின்னா இந்த சரீரத்தை நாம ஜீவ பலியாக, பரிசுத்தமான ஜீவ பலியாக என்ன பண்ணுகிறோம்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சோ நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்வு, நம்முடைய அறிவு, நம்முடைய சித்தம், நம்முடைய சரீரம், இதன் மூலமாக யாருக்கும் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எப்பொழுதும் என்ன மட்டும் செய்யணும்? நன்மை செய்யணும். அப்போ நம்மள நாம பரிசுத்த ஜீவ பலியாக என்ன பண்ணுகிறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்தது, பரிசுத்தமாக மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்வு, இவை எல்லாவற்றிலும் நாம என்ன யோசிக்கணும்? தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் சில வேளைகளிலே மனிதர்களுக்கு பிரியமாய் என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. மனிதர்களுக்கு பிரியமாய் நாம் நடக்கவில்லை என்றால் சில மனிதர்களுடைய உறவை நாம் என்ன பண்ண வேண்டி வரும்? துண்டித்து போட வேண்டி வரும். சில நட்புகளை நாம் துண்டித்து போட வேண்டி வரும். அப்ப நம்ம முடிவெடுக்கணும், எனக்கு மனுஷன் வேணுமா, ஆண்டவர் வேணுமா? நான் மனுஷனை பிரியப்படுத்தணுமா, ஆண்டவரை பிரியப்படுத்தணுமா? அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க யாரை பிரியப்படுத்தணும்? ஆண்டவரை பிரியப்படுத்தணும். சோ இங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ப்ளீசிங், காட் ப்ளீசிங், ஆண்டவரை பிரியப்படுத்துவது. சோ உலகத்துல பொதுவா பேசுவாங்க, இந்த நபர் யார் தெரியுமா? இஸ் எ மேன் ப்ளீசர் அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன? அவர் மனுஷனை பிரியப்படுத்துவாரு. அவர் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக எந்த லெவலுக்கு வேணா என்ன பண்ணுவாரு? போவார். ஆனா ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்னா, தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரிங்களா? அப்ப நல்லா கவனிங்க. சரீரத்தை பரிசுத்தமா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒப்பு கொடுத்தாதான் என்னவான் தெரியுமா? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனை. அப்போ திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 வரைக்கும். திங்கட்கிழமை காலையில 12:01 இருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:59 வரைக்கும் நம்ம சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். தேவனுக்கு பரிசுத்தமானதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? புத்தி உள்ள ஆராதனை. இந்த ஆராதனையில தான் இடையில ஞாயிற்றுக்கிழமையில காலையில 10 மணிக்கு வந்து இங்க வந்து என்ன பண்றோம்? சபை அட்டன் பண்றோம், 4 பாட்டு பாடுறோம், கையை உயர்த்தி அசைக்கிறோம், ஆண்டவரை வாயை திறந்து என்ன பண்றோம்? துதிக்கிறோம், ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம் என்று என்ன பண்ணுகிறோம்? சொல்லுகிறோம். அது எவ்வளவு நேரம்? மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம். மீதி ஏத்துக்கோங்க, 24x7 என்ன கணக்கு வரும்? 24x7 152 168. சரி, ஒரு குத்து மதிப்பா 160 வச்சுங்க. 160 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரத்தை கழிச்சிருங்க. மீதி 158 மணி நேரம் இருக்கு. அந்த 158 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. விளங்குதா நான் சொல்றது? சரி, ஆராதனை என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன? இப்ப பவுல் எந்த காலத்தை பத்தி பேசுறாரு? ரோமாபுரி காலத்தை பற்றி பேசுகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமுதாயத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீங்க கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள இருக்கிறீங்க,
கிறிஸ்துவை பின்பற்றுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய போதனை பின்பற்றுகிறீங்க. அப்போ உங்க வாழ்க்கையும் இந்த உலகத்துல இருக்க சமுதாயத்துல இருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம்னு சொன்னா ட்ரெஸ்ல வித்தியாசம் கிடையாது. இப்போ நீங்க இந்த ஊர்ல சேலை கட்டினாங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? சேலை கட்டுறோம். இந்த ஊர்ல சுடிதார் போட்டாங்கன்னா எல்லாரும் என்ன பண்றோம்? சுடிதார் போடுறோம். இதே நீங்க மேலை நாடுக்கு போனீங்கன்னா அங்க யாருமே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? சாரி கட்ட மாட்டாங்க. ஏன்? குளிரு. குளிர்ல எல்லாம் நீங்க சாரி கட்ட முடியாது. சாரி கட்டிங்கன்னா நடுங்கி எடுத்துரும். ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. அப்போ அந்த ஊர்ல என்ன ட்ரெஸ் கோடோ அந்த ட்ரெஸ் கோட என்ன பண்ணணும்? போடணும். கால்ல எல்லாம் நல்ல சாக்ஸ் போட்டு இது பண்ணணும். இப்போ பவுல் ட்ரெஸ் கோட பத்தி பேசல. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த ஊர் கலாச்சார காரியங்களை குறித்து அவர் பேசல. எதை பத்தி பேசுறாருன்னா, வாழ்க்கையில ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கிறிஸ்தவராக எப்படி செயல்பட வேண்டும், இந்த உலகத்து மக்கள் எப்படி செயல்படுவார்கள், அவர்களை விட நீங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்க வேண்டும், அதுதான் என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றார். சரி, என்ன சொல்ல வராரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மை என்னது? தேவனுடைய நன்மை. தேவன் எதை நன்மை என்று நினைக்கிறார்? அப்புறம் பிரியமும் தேவனுக்கு எது பிரியம்? அப்புறம் பரிபூர்ணமுமான சித்தம் தேவனுக்கு எது பரிபூர்ணமான சித்தம்? தேவ சித்தம் என்ன? இதை என்ன பண்ணுமா? பகுத்தறியணும். பகுத்தறியணும்னா என்ன? மூளையை கொஞ்சம் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எதை யூஸ் பண்றது இல்ல? மூளையை யூஸ் பண்றதே இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? உணர்வு பூர்வமான கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள எமோஷனலா இது பண்ணி விட்டா போதும், அவங்க அப்படியே குதிச்சு ஆடி அப்படியே கடகடன்னு பண்ணுவாங்க. ஆனா அறிவையே என்ன பண்ண மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. சிலர் கத்து கொடுக்குறாங்க அறிவு. நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அறிவையே என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. முழுக்க முழுக்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு கத்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப தவறானது. வேத வசனமும் அப்படி கண்மூடித்தனமான விசுவாசத்தின்படி வாழ நம்ம என்னப்படவில்லை, அழைக்கவில்லை. அறிவுபூர்வமான ஒரு கிறிஸ்தவத்தை வாழ தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். வேத எழுத்துக்களை படிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். அப்புறம் அதை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். சரி பாருங்க என்ன சொல்றாரு? எதெல்லாம் பகுத்தறியணுமா? தேவனுடைய எது தேவ நன்மை, எது தீமை என்று என்ன பண்ணணும்? பகுத்தறியணும். அப்புறம் பிரியமும் எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை என்ன பண்ண வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். அப்புறம் பரிபூர்ணமான எது தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்லை என்பதை என்ன பண்ண வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் பகுத்தறிந்து இன்னதென்று தக்கதாக மனம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. சோ நம்ம பகுத்தறிய நம்ம மனசு என்ன ஆகுமா? புதுசாகும். நம்ம என்ன ஆகுமாமா? மறுரூபமாகுவோம். மறுரூபம் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ யாரா இருக்கிறோம்? நம்மளா இருக்கிறோம். இப்ப நம்ம யாரா மாறிட்டு வரோம்? கிறிஸ்துவாக மாறிக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்துவாக மாறணும்னா கிறிஸ்துவனுடைய போதனை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நடைபெற வேண்டும். இப்ப மறுரூபம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது கிரேக்க வார்த்தையில எப்படின்னா, இந்த பட்டாம்பூச்சி புழு பட்டாம்பூச்சியா மாறுது பாத்தீங்களா? அந்த வார்த்தை. புழு ஒரு கூடுக்குள்ள என்ன இருக்கும்? புழு இருக்கும். நாளாக அந்த புழு என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது என்னவா மாறுது? ஒரு பட்டாம்பூச்சியா மாறுது. பட்டாம்பூச்சியா இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் அது என்ன பண்ணும்? ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டாம்பூச்சி மேல வந்து உட்காருறது, தலையில உட்காருது, ஷோல்டர்ல உட்காருது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு புழு நம்ம கையில ஏறுறது, ஷோல்டர்ல உட்காருது பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ அந்த புழு என்னவா மாறுது? பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. அது போல நான் என்கிற மனிதன் இப்ப என்னவா மாறுகிறோம்? கிறிஸ்துவாக மாறுகிறோம். அதுதான் மறுரூபப்படுகிற ஒரு தன்மை. அதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாதான்? இந்த உலகத்துல இருக்கிறவங்களை போல என்ன பண்ணக்கூடாது? வேஷம் போடக்கூடாது. வேஷம் போறனா எதை பத்தி பேசுறாருன்னா, அந்த மனதுல யோசிக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லுகிறார். சோ இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்னதான் தெரியும்?
தீமை தான் தெரியும். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவ சித்தம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லைன்றது தெரியுமா? தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே நாம் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய நன்மை என்ன, தேவனுக்கு பிரியம் என்ன என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பகுத்தறிந்து அதன்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம வாழ்றோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? சரி, இப்போ அடுத்த வசனங்கள்ல என்ன சொல்றாரு பார்ப்போம். நான் ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 3வது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும், பாருங்க, உங்களில் எவனானாலும் அப்படின்னா யூத கிறிஸ்தவரானாலும் யூதர் அல்லாத கிறிஸ்தவரானாலும் யூத கிறிஸ்தவராகிய பெண்மணியானாலும் யூதர் அல்லாத கிறிஸ்தவராகிய பெண்மணியானாலும் யாரானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்ப முதல்ல எங்க வராரு? உங்க எண்ணம் எப்படி ஆகணும்? சரியாக மாறணும். அதான் அவர் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆகுங்க? மறுரூபமாகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நிறைய பேரு அவங்க தன்னை பற்றி நினைக்கிறத விட எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க? சிலர் தாழ்வா நினைப்பாங்க, சிலர் எப்படி நினைப்பாங்க? ரொம்ப உயர்வா நினைப்பாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், அறுக்க மாட்டாதவனுக்கு 52 அருவாவாம். அப்படின்னா என்ன? அவனுக்கு அருவாவை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. ஆனா என்ன வச்சிருப்பாராம்? 52 அருவா வச்சிருப்பாராம். ஒரு வாரத்துக்கு ஒரு அருவா யூஸ் பண்ணுவார். ஆனா என்ன தெரியாது? அருவாவை எப்படி பயன்படுத்தணும் தெரியாது. சிலர் நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, இங்கிலீஷ் படிக்க தெரியாது. ஆனா கையில என்ன வச்சிருப்பாங்க? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் கையில இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோட சுத்திட்டு இருப்பாங்க. எங்க கொஞ்சம் படிக்கன்னா தலைகீழ வச்சிருப்பாரு. தலைகீழ வச்சு இப்படி முடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது யாராக இருப்பாங்கன்னா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களை குறித்து எண்ண வேண்டிய காரியத்தை மிஞ்சி என்ன பண்ணிருப்பாங்க? தங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அப்படின்னா என்ன சொல்லலாம்? பெருமையான எண்ணம், பெருமையான சிந்தை, தங்களை குறித்து ஒரு உயர்வான ஒரு எண்ணங்கள், தங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு உயர்வான எண்ணம், தங்களுடைய ஊரை குறித்து ஒரு உயர்வான எண்ணம், தங்களுடைய படிப்பை குறித்து ஒரு உயர்வான எண்ணம், தங்களுடைய முடி அலங்காரம், தங்களுடைய அழகு, தங்களுடைய ஆடை அலங்காரங்களை குறித்து தங்களுடைய ஒரு உயர்வான ஒரு எண்ணம். இது யாருக்கிட்ட இருக்கும்? உலகத்துல இருக்கவங்க கிட்ட இருக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, சபைக்குள்ள இருக்கக்கூடியவர்களை இங்க யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நீங்க என்ன பண்ணக்கூடாது? எண்ணக்கூடாது. ஏன் அதை சொல்றாரு? சபைக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது? யூத கிறிஸ்தவர்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் ஒரு பிரச்சனை இருக்குது. யூத கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்க? தங்களை உயர்வான்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. நாங்கெல்லாம் உயர்வானவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனியில ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான். யூதர்களுக்குள்ள நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பெருமை. என்ன பெருமை? நாங்க யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே வசந்த ஜாதி. அப்போ ஹிட்லர் என்ன நினைக்கிறார்னா, யூதர்கள் வசந்த ஜாதி கிடையாது, ஜெர்மனியர்கள் தான் யாரு? வசந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய மனதிலே அவங்களுக்கு தெரியாமலே ஒரு காழ்ப்புணர்ச்சிய, ஒரு யூதர்களுக்கு விரோதமான ஒரு எண்ணத்தை என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு கடைசி ஒரு காலம் வருது, முழு தேசமுமே யாருக்கு எதிராக மாறுது? யூதர்களுக்கு எதிராக மாறுது. ஆனா அந்த ஜெர்மனியில இருந்தக்கூடிய சில நல்ல கிறிஸ்தவர்கள் அவர்கள் இந்த எண்ணத்தை என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை? நாங்கள் உயர்வானவர்கள், யூதர்கள் தாழ்வானவர்கள் என்ற எண்ணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க எந்த எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா, எல்லாரும் தேவ ஜனங்கள், எல்லாரும் சரிசமமானவர்கள் என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு சில கிறிஸ்தவ ஜெர்மனியர்கள்
இப்படிப்பட்ட யூதர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? உதவிகளை செய்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது அவங்க லைஃபே ரிஸ்க் பண்ணி நிறைய பேரை காப்பாத்தி இருக்கிறாங்க. ஒரு திரைப்படமே ஒன்னு எடுத்தாங்க. அதுல ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தொழில் துறையில இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நிறைய யூதர்களை காப்பாத்தி என்ன பண்றாருன்னா, வேற நாடுகளுக்கு என்ன பண்றாரு? அவங்கள அனுப்பி விடுறார், தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி. அந்த திரைப்படத்தினுடைய முடிவுல வரும்போது அவருக்கு எல்லாமே, அவருடைய சொத்து எல்லாம் போயிடும், அவருடைய ஃபேக்டரி அவரை விட்டு போயிடும், அவருடைய வீடு போயிடும், எல்லாத்தையும் வித்துருவார். ஆனா அவர் ஒரு ஜெர்மனியர். கடைசியில ஒரு கார் மட்டும் இருக்கும். அப்போ அவரு சொல்லுவாரு, இந்த காரை வித்தா இன்னும் ஒரு 10 பேர் என்ன பண்ணலாம், இந்த ஊரை விட்டு என்ன பண்ணலாம், காப்பாத்தி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த மாதிரி நிறைய பேரு அவங்க ஜெர்மனியர்கள் தான். ஆனா அந்த ஹிட்லர் சொன்னதை அவங்க என்ன பண்ணல, மனதுல ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அங்கே கஷ்டப்பட்ட, துயரப்பட்ட, துன்பப்பட்ட, கொலைக்கு ஆளாக நியமிக்கப்பட்ட அநேக யூதர்களை என்ன பண்ணாங்க, காப்பாற்றி அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. இப்ப பவுல் எதை பற்றி பேசுகிறார்? வெளித்தோற்றத்தை பற்றி பேசவில்லை. அவர் எதை பற்றி பேசுகிறார்? எண்ணங்களை குறித்து பேசுகிறார். சோ அப்ப திருச்சபையில முதல்ல ஒவ்வொருத்தருடைய எண்ணம் என்ன ஆகணும்? சரியா மாறணும். எப்படி மாறணும்? நாம எல்லாரும் ஒண்ணு. இங்க நமக்குள்ள என்ன இல்ல? வேற்றுமை இல்ல, வித்தியாசம் இல்ல. இப்போ ஒருத்தர் சபைக்குள்ள வந்துட்டு தன்னை உயர்வாக நினைப்பாரானால் அவர் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறார்னு அர்த்தம். இந்த சபைக்குள்ள வந்துட்டு தன்னை ஒருவர் தாழ்வாக நினைப்பாரானால் அவர் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறார்னு அர்த்தம். சோ நம்மை தாழ்வாகவும் நினைக்க கூடாது, நம்மை உயர்வாகவும் நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க ஏற்ற தாழ்வுகள், ஏழை பணக்காரர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த வேலை செய்கிறவர் அந்த வேலை செய்கிறவர், இங்க இந்த ஊர்க்காரர் அந்த ஊருக்காரர் அப்படின்றலாம் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நாம எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் எப்படி யோசிக்கணும்னா, நாம் நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. எப்படி எண்ணணும்? நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறேன், நாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சமமாக இருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சோ எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாராம்? ஒரு விசுவாச அளவு. நீங்க சிலர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் சபையில இருப்பாங்க, ஆனா விசுவாச வளர்ச்சி என்ன பண்ணாது, இருக்காது. சிலர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஒரு 4 வருஷம் தான் இருப்பாங்க, ஆனா விசுவாச அளவு எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அது யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்குறாருன்னு இவர் சொல்றார். தேவன் ஒரு பக்கம் கொடுத்தாலும் நம்மளுடைய முயற்சியும் அதுல இருக்குது. வேத வசனங்களை நல்லா என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தின்படி அனுதினம் என்ன பண்ணணும்? நடக்கணும். நடக்க நடக்க நம்முடைய விசுவாச அளவு என்ன ஆகிறது? அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வர்றார்னா, இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா என்ன பண்ண வேண்டுமாம்? எண்ண வேண்டும். சோ நமக்கு ஆண்டவர் ஒரு விசுவாச அளவை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த அளவின்படி எப்படி இருக்கணுமா? தெளிந்த எண்ணம் உடையவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்களை குறைச்சி என்ன பண்ணக்கூடாது? எடை போடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய விசுவாச வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே மாதிரி இருக்கிறோமா பாக்குறதுக்கு? சொல்லுங்க. ரத்தம் எல்லாம் சவுப்பு தான், ஆனா குரூப் எப்படி இருக்குது? வேற வேற குரூப் இருக்குது. புரியுதுங்களா நம்ம சொல்றது? நம்ம வரும்போது நமக்கு பிடிச்ச கலரை நம்ம என்ன பண்றோம்? போட்டுட்டு வரோம். நமக்கு பிடிச்ச ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறோம். சிலர் தலையில எண்ணெய் தேய்க்கிறோம், சிலர் தலையில எண்ணெய் தேய்க்கிறது இல்ல, சிலர் கிளிப்பு போடுறோம், சிலர் ரப்பர் பேண்ட் போடுறோம், சிலர் எதுவுமே போடாம சும்மா அப்படியே ஒரு முடி மட்டும் போட்டுட்டு என்ன பண்றோம்? வர்றோம். ஒருத்தர் ஒரு வண்டி வச்சிருக்காரு, ஒருத்தர் ஸ்கூட்டர் வச்சிருக்காரு, ஒருத்தர் பைக் வச்சிருக்காரு, ஒருத்தர் வேற கார் வச்சிருக்காரு, ஒருத்தர் புது கார் வச்சிருக்காரு, ஒருத்தர் பழைய கார் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறோம்? வித்தியாசமா இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி எண்ணணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம்
ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. நல்லா கவனிங்க, நம்ம ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரத்துல எத்தனை அவயவம் இருக்குது? நிறைய அவயவங்கள் இருக்கு. இப்போ கிட்னி செய்யற வேலையா ஹார்ட் செய்தா? சொல்லுங்க. இல்ல. ஹார்ட் செய்யற வேலைய இந்த உடம்புல இருக்கிற வேற எந்த உறுப்பும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஹார்ட் செய்யற வேலையை யார் தான் செய்யணும்? ஹார்ட் தான் செய்யணும். ஆனா இந்த சரீரத்துல அந்த ஹார்ட் என்ன பண்ணுது? இருக்குது. இந்த சரீரத்துல அந்த கிட்னி இருக்குது, இந்த சரீரத்துல அந்த கை இருக்குது. ஆனா ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு உறுப்புகளும் வித்தியாசமானது. ஆனா சரீரம்னு வரும்போது ஒன்று. அதே மாதிரிதான் சபைன்னு வரும்போது நம்ம கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. யார் நமக்கு தலை? இயேசு. நம்ம ஒரு முறை ஒரு விசுவாசி வீட்டுக்கு நான் போனேன். அங்க ஒரு குட்டி பையன் இருக்கிறான், ரொம்ப குறும்பு பிடிச்சவன். போனா வா தலை அப்படின்றான். யார? என்ன? அப்புறம் அவங்க அம்மா திட்டாங்க, டேய் பாஸ்டர் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, சோத்திரம் ஐயான்னு சொல்லுன்னா. உடனே சோத்திரம் ஐயா அப்படின்னா. சோ நமக்கெல்லாம் யார் தலை? பாஸ்டர் கிடையாது. யாரு? இயேசுதான் நமக்கு தலை. அல்லேலூயா. நாம அவருடைய தலை, அவர் தலை, நாம அவருக்கு என்னவா இருக்கிறோம்? சரீரமா இருக்கிறோம். சரீரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். புரியுதா நான் சொல்லுது? சோ பவுல் எப்படி கம்பேர் பண்றாரு? ஒருத்தருடைய சரீரத்தை வச்சு சபை என்ன பண்றாரு? கம்பேர் பண்றார். அப்புறம் வாசிப்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் என்னவா இருக்கிறோமா? அவயவங்களா இருக்கிறோம். இப்போ என் கை சாப்பிடுவதற்கு எனக்கு என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. கை சாப்பிடுவதற்கு உதவி செய்யவில்லை என்றால் என்னால் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. என்னுடைய சரீரத்துக்கு வேண்டிய ஆரோக்கியம் எனக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. அப்போ என்னுடைய சரீரம் ஒரு அவயவம். சாப்பிடுவதற்கு என் வாயாகிய இன்னொரு அவயவத்துக்கு என் கை என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. சாப்பிடுவதை என்னுடைய குடல் எனக்கு என்ன பண்ணுகிறது? ஜீரணம் செய்து எனக்கு என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. ஜீரணிக்கப்பட்டிருக்கிற சத்துக்களை என்னுடைய ஹார்ட் என்ன பண்ணுகிறது? ரத்தத்தில் சேர்த்து அதை எல்லா சரீரத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் அதை என்ன பண்ணுகிறது? கொண்டு செல்லுகிறது. அப்போ ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்துக்கு என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. அது போல கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்தால் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. உதவி செய்யவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துலதான் என்ன பண்ண மாட்டாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னே என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் ஒரு 2 வீலர்ல வராரு. அவருடைய தவழுகிற ஒரு குழந்தைய ஒரு ரோட்ல இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த குழந்தை ரோட்ல தவழ்ந்து ரோட கிராஸ் பண்ணுது. அந்த ரோட்ல நடந்து போனவங்க ஐயோ ஐயோன்னு பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த ஆளை பாக்குறாங்க. அவர் வண்டியில வேகமா போயிட்டார். இன்னொரு வீடியோ, ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது. ஒருத்தர் அவருடைய குழந்தைய ட்ரெயின்ல இருந்து இறக்கி பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு மறுபடியும் ட்ரெயின்ல ஏறிட்டாரு. ட்ரெயின் அப்படியே மூவ் பண்ணி போகுது. அந்த குழந்தை ஒண்ணுமே தெரியல, குழந்தை நிக்குது. இப்படிதான் இருக்குது உலகம். பெற்றவங்களே குழந்தைகள் என்ன பண்ணிடுறாங்க? விட்டுடுறாங்க. குப்பை தொட்டியில போட்டுடுறாங்க. ஏதோ ஒரு மார்க்கெட்ல போய் விட்டுடுறாங்க. ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுடுறாங்க. ஏதோ ஒரு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. உலகம் இப்படி இருக்கிறது. நாமும் அப்படி இருந்தால் நாம் என்ன பண்றோம்? உலகத்து ஒத்த வேஷம் தரிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்துக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அல்லேலூயா. அப்படி நாம் உதவியா இருப்போமானால் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணி இருக்கிறோம்? ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்புறம் பாருங்க,
நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே கிருபையின்படியே நாம் நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே பாருங்க, நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம்? வெவ்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே வரத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கல. இன்னைக்கு சபையில அப்படிதான் புரிதல் இருக்கிறது ஜனங்களுக்கு. ஒரே வரத்தை தான் ஜனங்க என்ன பண்றாங்க? பிடிச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல, அநேக வரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வரத்தையும் ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ அப்போ நாம் தேவனுடைய கிருபையின்படியே வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற முதல் சொல்றாரு என்னது? நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அதாவது தீர்க்க தரிசனம் சொல்றவங்க என்ன பண்ணுமா? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணுமா? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இப்போ இதுல தீர்க்க தரிசனம்னா சுருக்கமா சொல்லிடுறேன். ஏதோ நாளைக்கு நடக்க போறது, நேத்து நடந்தது, பிற்காலங்களில் நடக்க போறது, இது தீர்க்க தரிசனம் கிடையாது. வேத வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லுவதுதான் என்னது? தீர்க்க தரிசனம். நீங்க பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போயிடுறாங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு, சொல்றாரு, நீ போய் நான் சொல்லுவதை இதை ஜனங்களுக்கு என்ன பண்ணு, சொல்லு. உதாரணம், யோனா என்ன பண்றாரு? நினைவே பட்டணத்துக்கு போறார். சொல்றாரு, உங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற அக்கிரமம் என்ன இருக்கிறது? பெருகி இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் இந்த பட்டணம் என்ன பண்ணப்படும்? அழிக்கப்படும். அதுதான் தீர்க்க தரிசனம். உடனே அந்த ஜனம் ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு வரைக்கும் உபவாசம் பண்ணி தங்களுடைய பாவங்களை என்ன பண்றாங்க? அறிக்கையிடுறாங்க. மறுபடியும் ஆண்டவர் யோனா கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் மனம் திரும்புறதுனால இந்த ஊரை நான் என்ன பண்ண போறதில்ல, அழிக்க போறது. இப்போ தீர்க்க தரிசனம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. எதற்காக? தேவ ஜனங்கள் மனம் திரும்பி யார்கிட்ட வரணும்? தேவனிடத்திற்கு வரணும். அதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். அப்ப இவர் சொல்றாரு, தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் என்ன பண்ணுமா? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ண வேண்டும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். விசுவாச பிரமாணம் சொல்லும்போது விசுவாசம், தேவன், கர்த்தருடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து போகிற தீர்க்க தரிசன வசனங்களை ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். முதலாவதாக. இரண்டாவது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். சோ ஊழியம் செய்வது அப்படின்னா என்னது? இல்ல, இங்க ஆங்கிலத்தில் எப்படி போட்டுனா சர்வ், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வது. அப்போ மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வது, சேவை செய்வது. இப்போ சேவை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? மருத்துவ சேவை, அல்லது ஒரு அனாதை இல்லத்தை நடத்துகிற ஒரு சேவை, கண்ணு தெரியாதவர்களுக்கு செய்கிற ஒரு சேவை, பேச முடியாதவர்களுக்கு செய்கிற ஒரு சேவை. அது போல சபையின் மூலமாக நம்ம என்ன பண்ணுகிறோமாம்? அநேக சேவை செய்கிறோம். அப்போ சர்வ் பண்றவங்க என்ன பண்ணுமா? அந்த சர்வீஸ்ல கரெக்டா தேவனுக்கு பிரியமா சர்வ் பண்ணுமா. அதுதான் ஊழியம் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்மளால் முடிந்த நன்மைகளை இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? செய்கிறோம். அதை தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் குன்னூர்ல இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, வியாழக்கிழமை வீட்டுல ஒரு பன் பட்டர் ஜாம் ரெடி பண்ணிக்குவார், ஒரு 50-60 பேருக்கு. அதே மாதிரி ஒரு கேன்ல சுட சுட டீ ஒரு 50-60 பேருக்கு ரெடி பண்ணிக்குவாரு. ரெடி பண்ணிட்டு கார்ல எடுத்துக்கிட்டு அந்த குன்னூரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவார். அவருக்கு தெரியும் ஒரு ஸ்பாட்டு, ஒரு 10-15 ஸ்பாட்டுக்கு போவார். அங்க போனாலே அங்க இவர் போன உடனே துரை வந்துட்டார்னு ஒரு 10-15 பிச்சைக்காரர்கள் வருவாங்க. எல்லாருக்கும் ஒரு பன் பட்டர் ஜாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் சுட சுட ஒரு டீ. என்ன கிளைமேட்டு குண்டூர்ல? குளூர் கிளைமேட். வியாழக்கிழமை அவங்க எல்லாருக்கும் தெரியும், துரை இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்? வருவார். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பன் பட்டர் ஜாம் கிடைக்கும், ஒரு கப் சூடா டீ கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டிசம்பருக்கும் எல்லாருக்கும் போய் என்ன கொடுப்பார்னா, ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு கம்பளி வாங்கி கொடுப்பார். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், வருஷம் நமக்கு யார் வருவா? துரை வந்து நமக்கு என்ன கொடுப்பார்? ஒரு கம்பளி கொடுப்பார். இத என்னால செய்ய முடியல, ஆனா அவரால செய்ய முடியுது. இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, அனுதினமும் சாப்பாடு செஞ்சு சிலருக்கு இலவசமா என்ன பண்ணுவாங்க?
சாப்பாடு டெய்லி செய்வாங்க. அதை ஒரு சேலத்துல ஒரு ஹோட்டலை பத்தி போட்டிருந்தாங்க, 10 ரூபாய் சாப்பாடு. ஸோ அங்க வந்தா 10 ரூபா கொடுத்தா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 ரூபாய்க்கு சாப்பாடு. இதை நம்ம எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா அதை செய்யறதுக்கு சிலர் இருக்கிறாங்க. அதுல திருச்சபையில அப்படிப்பட்டவர்கள் இருப்போமானால் தொடர்ந்து அதை நாம் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். சோ ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்திலும். அடுத்தது போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். போதிக்கிறவன் போதிக்கிறதும். இங்க போதிக்கிறதுனா டீச் பண்றது, வேத வசனங்களை என்ன பண்ணுவது, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. எல்லாராலையும் அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி செய்கிறவர்கள் தொடர்ந்து என்ன பண்ண வேண்டுமா, ஜனங்களுக்கு சரியான வேத வசனங்களை என்ன பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும். அடுத்தது புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும். இந்த இடத்துல புத்தி சொல்லுகிறதுனா என்கரேஜ்மெண்ட். சிலர்லாம் அவங்க கிட்ட போய் பேசினுங்களே, உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு விதமான என்கரேஜ்மெண்ட் வந்துடும். ஸோ நல்ல அறிவுரை சொல்லுவாங்க, நல்ல டிப்ஸ் கொடுப்பாங்க. எதை பத்தி கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அழகான அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வரத்தை உடையவர்கள் என்ன பண்ண வேண்டும், புத்தி சொல்லுகிற வரத்தை பயன்படுத்தி திருச்சபையில் இருக்கக்கூடிய அநேகருக்கு என்ன சொல்ல வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். அடுத்தது பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க. பகிர்ந்து கொடுக்கிறவன் அப்படின்னா சிலர் ஆண்டவர் எதுக்கு வச்சிருப்பார்னா நல்ல அள்ளி அள்ளி கொடுக்க வச்சிருப்பார். அவங்க அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ கொடுக்கிறவர்கள் எப்படி கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும், கிள்ளி கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. கொடுக்கிறவர்கள் எப்படி கொடுக்கணுமா, வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அல்லேலூயா. எல்லாராலையும் அது செய்ய முடியாது. சிலரை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அள்ளி அள்ளி என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். கொடுக்க முடியாதவர்கள் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நம்மளால ஒரு 10 ரூபா கொடுக்க முடியுமா, முடியும், கொடுக்கலாம். ஒரு 15 ரூபா கொடுக்க முடியுமா, முடியும், கொடுக்கலாம். முடிந்ததை செய்வோம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவுள். இங்க முதலாளின்னு சொல்லும் போது அநேகரை வழி நடத்துகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. the one who leads. அப்ப அநேகரை வழி நடத்துகிறவர் எப்படி வழி நடத்தணுமா, ஜாக்கிரதையாக அநேகரை வழி நடத்த வேண்டும். அடுத்தது இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே என்ன பண்ண கடவன், செய்ய கடவன். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரம். நிறைய பேர் வரம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்நிய பாஷையிலே பேசுவது, குதிப்பது, கைகளை தட்டுவது, இதுதான் தேவன் கொடுத்த வரம் அல்ல. அது ஒரு வரம். அதோடு சேர்ந்து பல வரங்கள் இருக்கிறது. அந்த பல வரங்களிலே இதெல்லாம் இப்போ வாசித்ததெல்லாம் சில வரங்கள். என்னென்ன வரம், தீர்க்க தரிசன வரம், அப்புறம் ஊழியம் சர்வ் பண்ற வரம், அப்புறம் போதிக்கிற வரம், புத்தி சொல்லுகிற வரம், பகிர்ந்து கொடுக்கிற வரம், இரக்கம் செய்கிற. நீங்க இரக்கம் குணம் உள்ளவங்களா, உங்களை யாரை பார்த்தாலும் இரக்கம் வருதா, அது தேவன் உங்களுக்கு கொடுத்த வரம். அந்த வரத்தை நல்லா என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. தேவ நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்துல வாழுங்க. சோ இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல. இப்படி நீங்க வாழலனா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இரக்க குணம் கொடுத்திருக்கிறார், ஆனா நீங்க யாருக்கு இரக்கம் காட்டல அப்படின்னா நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா நீங்க யாருக்குமே ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சர்வ் பண்ற ஊழியம் செய்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா நீங்க யாருக்குமே சர்வ் பண்ண மாட்டேன்றீங்க, ரொம்ப பெருமையா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சா? சுருக்கமா சொல்லிட்டேன், ஏன்னா டைம் இல்லை. அப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கூடாது. நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும், நம்மளை விட அதிகமா மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. எல்லாரும் சமம், நம்முடைய சபையில் எல்லாரும் சமமா இருக்கிறோம்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் நாம சரீரம், கிறிஸ்துவின் சரீரமா இருக்கணும். ஒரு அவயம் இன்னொரு அவயத்துக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தை திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த சமுதாயத்தின் நன்மைக்காக என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும். நாம் அநேகருக்கு எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஆண்டவரிடத்தில் எதை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம். அல்லேலூயா. ஆராதனைனா என்ன, சரீரத்தை தேவனுக்கு பிரியமான, அப்புறம் பரிசுத்தமான
ஜீவ பலியாக என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஸோ ஆராதனைனா ஏதோ 2 மணி நேரம் இல்ல, வாழ்க்கை முழுசுமே என்னதான்? ஆராதனை. அல்லேலூயா. ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம்.